உங்களுடைய நம்பிக்கைக்கு அவர் என்னைக்கும் துரோகம் செஞ்சதில்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு பக்கம் செஞ்சிருக்காரு. ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையே போயிருக்கு இல்லையா? மேற்கொண்டு சரி 2.5 மாசம் இன்னும் எத்தனை நாள் இப்படி வெயிட் பண்ண போறீங்க? ஏதாவது விஷயம் ஒரு அளவுக்கு தனிஞ்சிருக்கும் நினைச்சு அவர் போன் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண முடியாது. அதான் எனக்கு தெரிஞ்சு எங்க போய் நான் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் போய் பாத்துட்டேன். ஏன்னா எனக்கு என்னன்னா எங்களுக்கு இந்த சுற்றுவட்டாரத்துக்கு தாண்டி எங்க போயிருக்கான்னு தெரியல. ஏன்னா வாங்கும்போது காசு வாங்கிட்டு போயிருக்கேன். போகும்போது சீட்டு போட்டு காசு வாங்கி இந்த பொண்ணோட இல்ல அவனே தனியா இந்த பொண்ணோட அக்கா கிட்ட சீட்டு போட்டிருக்காங்க. அவங்க தனலட்சுமியும் சுரேந்திரன் 2 பேரும் சேர்ந்து ஒரே கம்பெனி வேலை பார்த்தாங்க. 2 பேரும் சம்பாதிச்ச காசு சீட்டு போட்டு பணத்தை எல்லாம் எடுத்துட்டு 10,000 வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்னொரு விஷயம் எப்படின்னா இவங்க இவர் சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க 20,000 30,000 அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்ப அவன் பொண்ணு போனோன்னு அவன் வந்து 10 நாளைக்கு வந்து அவங்க அக்கா வீட்டுக்காரு கம்பெனி ஓனரு அவன் என்ன செஞ்சிருக்கா ஒரு நாள் நைட்டு வந்து ஒரு 10 பேருக்கு தண்ணி வாங்கி கொடுத்துட்டு ஒரு கார் எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுக்கு அப்பவும் நான் இல்ல ஊர்ல நான் அப்பவும் ஊர்ல தான் இருக்கேன் கேரளா தான் இருக்கேன் வந்து இவன் மட்டும்தான் இருக்கான் இவ்வளவு இருக்காப்ல வீட்டுல வந்து மிரட்டி எனக்கு உன் பையன் வந்து 30,000 தர வேண்டி இருக்கு என் மானம் போச்சு மானம் போனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து 30,000 இப்ப தரணும் நீங்க நான் வந்து நான் உங்க ஏற்கனவே உன் மேல கேஸ் இருக்கு. இவர் என்ன பண்ண முடியுது நான் பண்ணுவேன் அப்படின்லாம் மிரட்டினாரு. நான் அந்த காசுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. அப்ப யாருக்கு கொடுத்தீங்கன்னா தனமும் சுரேந்தர் இருக்கும்போது அந்த காசு வாங்கிருக்கீங்க. கேட்க போனா அவங்க கிட்ட தான் கேட்கணும். சுரேந்தர்கிட்ட நடந்துகிட்டு தான் கேட்கணும். அவர் என்ன சொல்றேன்னா அது போய் எனக்கு மாமம் போச்சு எனக்கு பணம் போச்சு எனக்கு பணத்துக்கு என்ன வழி சொல்ற அப்படின்னு மிரட்டினேன். நான் சொன்னேன் என்னால முடியாது இப்ப கொடுக்க முடியாது. வேணா 3 மாசம் வச்சு வேணா நான் உழைச்சி வேணா தரேன் நான் சீட்டு போட்டு வேணா அதை வேணா அதுதான் என்னால பண்ண முடியுமில்ல அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ண வேணும் 3 மாசத்துல நான் என்னைக்கு கொடுக்க போறியா அன்னைக்கு கையெழுத்து வாங்கி போயிருக்காரு. இவ்வளவு கேவலத்துல நாங்க வந்து இவனை மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் மேடம் சொல்லுங்க. உங்களுக்கே மனசாட்சி இருந்தா சொல்லுங்க. இவங்க எல்லாம் சொல்றாங்க எங்களுக்கு தெரியாம இருக்காது. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து அது பொண்ணு போனதே நல்லதுன்னு அவங்க விட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுதான் போயிருக்கோம். அவங்களுக்கு இல்ல இப்ப இவ்வளவு அவமானங்களையும் இல்ல இவங்களும் இவ்வளவு கஷ்டத்தையும் அவங்க தாங்கி இருக்கணும். நாங்க இந்த பொண்ணு கூட சொல்லாது உங்களை பத்தி குறை எதுவும் உங்களை பத்தி பெருமையா தான் பேசணும். ஆனா அது பய செஞ்சுட்டு போனதுக்கு தான் இப்ப இதா இருக்கு. சரி நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? அந்த பொண்ணு எடுக்க முடியுது. இது வரைக்கும் எதுவுமே சொல்லலையா? என்கிட்ட சொன்னதெல்லாம் குழந்தைய வந்து வேணும் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஆத்திரத்துல நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இந்த மாதிரி பண்றவன் நாளைக்கு திருப்பி அது மாதிரி தான் பண்ணுவான் நீ அவனோட இனிமே வாழ தேவையில்ல அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் கேட்டிருக்கலாம் இல்ல பெரியவங்களை இதுல இன்வால்வ் பண்ணிருக்கலாம். பண்ணாம போனது வேலைக்கு தெரியும் எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. கடுப்புல நாங்க பாக்குறது என்ன வந்திருக்கேன் ஆளை காணோம் அப்படின்னு உடனே இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இன்னாரோட தான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வைஃப் சொல்றாங்கன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குல்ல அப்ப தனத்துக்கு. யாரையுமே ஒரு சில விஷயமோ இல்ல ஒரு சந்தேகமோ கன்சல்ட் பண்ணி பெரியவங்க கிட்ட சொல்லி இருக்கணும். அப்ப சொல்லல நாங்க கேட்கும்போது பெரியவங்க கிட்ட சொல்லணும் அவர்கிட்ட சொல்லி இருக்கலாம். நைட் 10 மணி இருக்கும் காணாம போன நீங்க நைட்டு அப்பதான் எனக்கே தெரியும். இதுக்கு 7 மணி தெரியும் போல. ஆனா 10 மணிக்கு தான் ஏண்டான்னு சொல்லுது. நான் மாலை கூட்டிட்டு போறேன் அங்க போய் கேக்குறேன் கேட்டு உங்களுக்கு போன் பண்றேன். அப்பயும் உங்க சரியா என்கிட்ட பேசல. அப்பயும் ஒரு மாதிரி பேசுறாங்க. சரி நமக்கு அது சம்மந்தம் இல்லாத அப்ப போன் பண்ணி ஊருக்கு போறேன்னு அம்மா வீட்டுக்கு போறேன்னு அம்பத்தூருக்கு போறேன்னு கிளம்பி போனா அப்படியா அப்ப கூட நல்லபடியா சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு நான் போய் அம்மாட்ட போய் காமிச்சிட்டு வரேன் குழந்தைய அப்படின்னு தான் தூக்கிட்டு போனா அப்படியா. இது என்ன நினைச்சிருக்கு சரி அம்பத்தூருக்கு தான் அவங்க அம்மா அப்பா தூக்கிட்டு போறாப்புல அப்படின்னு நினைச்சுட்டே இருந்திருக்கு. அப்ப கூட போன் பண்ணி அடிக்கடி நீ எங்க கூட ஏன் வரலன்னு நான் கேட்டேன். போன் அம்பத்தூர்ல போறேன் ஏன் நானும் வர்றேன் நீ அப்ப சொல்லிட்டு போன் பண்ணி எனக்கு அப்பவே சந்தேகம் இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு புள்ளைய சீட் போனா அப்ப நான் சொன்னேன் ஏன் தானே சந்தேகப்பட ஏன் நீ அவன் பின்னாடி வந்தானே எங்க வீட்டுக்கு நீ பாட்டுக்கு நானும் வரேன் அம்மா வீட்டுக்கு வரேன் நீ பாட்டி வந்திருந்தா இந்த நடந்திருக்கும் அப்படிதான் நான் போன்ல கேட்டேன். எனக்கு அப்பவே சந்தேகம் அவர் இந்த மாதிரி போயிருவார் சந்தேகப்பட்டு பிள்ளைய நீ கொடுத்தாங்க நீ அம்மா வீட்டு போன நானும் வரேன் எங்க வீட்டுக்கு நீ வர வேண்டியது தானேன்னு தான் நான் கேட்டேன். தனத்தோட நான் பேசுறேன். தனத்தோட முடிவு என்ன நீங்க இப்போ உங்க பையன் வந்துட்டாருன்னா வரணும்னு எதிர்பார்க்கிறோம். வந்தாருன்னா என்ன பண்ணலாம்னு இப்ப கேக்குறாங்க குழந்தை வேணும் அப்படின்னாங்க. சரி நான் குழந்தை கொடுத்துறேன். நான் ஒரே தான் பண்ணுவேன் போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் வச்சிருவேன். நானே கூட்டிட்டு போய் அவன் ஜெயில இல்ல இவங்க சம்பந்தம் தனது சம்பந்தம் அவங்களோட சேர்த்து வச்சிருவேன் அவ்வளவுதான். இல்ல இதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது. தீர்வு அவங்களுக்குள்ள இல்ல அவங்க எடுக்க முடியுதான். சம்பந்தம் சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 3ஆவது ஒரு பொண்ணை கூட்டு போயிருக்கான். அந்த பொண்ணு வீட்டுல இருந்து பிரச்சனை வரும் நிறைய எதிர்ப்பு வரும். அதை நாங்க சமாளிச்சு ஆகணுமா?
இவன் பண்ண தப்புனா சட்டப்படி செல்லாது இல்லையா? இப்ப தனத்தோட கல்யாணமே சட்டப்படி செல்லாது. இவர் என்ன சொல்றாரு, வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்தாங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம், அவரை போலீஸ் கிட்ட நாங்க புடிச்சு கொடுக்கறோம்ன்றாங்க. பட் உங்க தரப்புல இருந்து நீங்க தனத்தோட முடிவுதான் உங்களோட முடிவுதான். தனத்தை கூப்பிட்டு நான் இப்ப பேசுறேன். தனலட்சுமி, உங்களுடைய அம்மா மாமா ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. டெசிஷன்னா அவங்களுடைய எண்ணம். வரட்டும், சுரேந்தர் வரட்டும், அதுக்கப்புறம் தனம் முடிவு எடுத்துக்கிட்டோம், எங்களுக்கு குழந்தை வந்தா போதும்ன்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைய நாங்க கொடுத்துடுறோம் அவங்க கேக்குற மாதிரி, சுரேந்தரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுறோம். நீங்க என்ன சொல்றீங்க? வந்தா போலீஸ்ல நானே புடிச்சு கொடுப்பேன் மேடம். அவங்கள எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்கள நானே போலீஸ்ல புடிச்சு, எனக்கு என் குழந்தை மட்டும் வந்தா போதும் மேடம். திடீர்னு காணோம், அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னவர் இன்னும் போல அப்படின்னு நீங்க எப்படி அந்த மாதிரி இன்னாரோட தான் போயிருப்பாருன்னு எப்படி உறுதியா சொன்னீங்க? காலையில அவங்க கம்பெனிக்கு போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, ₹1 கூட குடுத்துட்டு போகல சாப்பாடு. குழந்தை பசியோட அழுதுட்டு இருக்கா. நான் போன் பண்ணி என்னங்க இன்னும் வரல இல்ல தானே ஓனர் இன்னும் வரல, காசு இன்னும் கொடுக்கல, சம்பளம் நான் வாங்கிட்டு வந்து சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. சாயந்தரமா 5 மணிக்கு வந்தாங்க, வந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சாப்பாடு வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டே இருக்கேன் மேடம். குழந்தை போன்லயே சொன்னாங்க, பாப்பாவை கிளப்பி விடு அப்படின்னு சொன்னாங்க. எங்கெங்க போறீங்கன்னா, நான் இந்த மாதிரி எங்க அம்மா பார்க்க போறேன், அப்ப நானும் வரேன் அம்பத்தூருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல நீ வராத, நீ வந்தா அவங்க பேச மாட்டாங்க, மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீ குழந்தைய மட்டும் கூடு அன்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நான் அவங்க கூட நானும் வரேங்க அம்பத்தூருக்கு அப்படின்னு சொன்னல, நீ வராத, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொன்ன. வீட்டுல அவங்க அம்மா அம்பத்தூர்ல வீட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க மேடம். ஜாமா போய் எடுத்துட்டு சொன்னதுக்கு எடுத்துட்டு வர மாட்டேன்ட்டாங்க. எங்க அம்மா அவங்க ஜாமாவே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு டிவி ஃபேன் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தாங்க. நான் என்னங்க சாப்பாடாக்க பாத்திரம் எதுவுமே கொண்டு வரல, என்னங்க சாப்பாடாக்க பாத்திரமே கொண்டு வரல, இவங்க கம்மியில தான் சாப்பிட்டுப்பாங்க. நான் காலையில சொன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், ஏன்னா கையில காசே கொடுக்க மாட்டாங்க என் கையில. இவங்க வந்து இன்னாரோட தான் போனாரு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க நிறைய வார்த்தைகள் ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி இவர் இந்த மாதிரி விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரிலேஷன்ஷிப், நீங்க வந்து அவர்கிட்ட மரியாதை இல்லாம பேசுறது, ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் வந்து டார்ச்சர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, தம்பி கிட்ட சொல்லியிருக்காரு. இல்ல நான் எந்த வார்த்தை மிரட்டுது, எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு அமௌண்ட் கொடுத்துரு, 1 லட்சம் ரூபாவா அவங்க பொய் சொல்றாங்க. அந்த வார்த்தை அவங்கள நான் சொல்லவே இல்லை, அவங்க பொய் சொல்றாங்க. ஏதான் என்னை பத்தி அந்த பொண்ணு மனசுல வச்சுட்டு என்ன போய் அவங்க வீட்டுல போய் தப்பா சொல்ற எண்ணத்திலேதான் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா என்ன வெறுத்து ஒதுக்கட்டும் அப்படின்னே போயிட்டு என்னை பத்தி அவங்க கிட்ட போய் தப்பா அந்த ஒரு 2-3 மாசமா என்னை பத்தி அவங்க வீட்டுல போய் தப்பாவே தான் சொல்லிருக்காங்க. இது வந்து அவங்க காது பட கேட்டிருக்காங்கம்மா? இல்ல நான் அந்த வார்த்தை நான் எதுவுமே சொல்லவே கிடையாது. சோ அன்னைக்கு போற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஹிண்ட், ஒரு அணு கூட உங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி 2 பேரும் பழகுறாங்கன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு போவாங்கன்னு எனக்கு தெரியாது மேடம். எனக்கு இப்படி நம்பி தருவாங்க பண்ணிட்டு போவாங்க அப்படின்னும் போது அப்ப பழகிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? பழகிட்டு இருந்தாங்கன்னு தெரியும். அவங்க அந்த பொண்ணு அண்ணன்னு சொல்லிச்சு, அந்த பொண்ணோட அண்ணனும் பக்கத்துல உட்காந்துதான் வேலை செய்யறாங்க. சரி அந்த அளவுக்கு விட மாட்டாங்க, இந்த அளவுக்கு விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா 4வது இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். அப்ப கூட நான் அவங்ககிட்ட சொல்றேன், இந்த தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்காக என்னன்னா, நான் உன்னை 2வது தரமா கல்யாணம் பண்ணேன்ட்டு என்ன நீ கேவலமா நினைச்சேன், இந்த மாதிரிலாம் பேசுனா நான் பேசாம சாப்பிட்டு செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டினாங்க. எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் சொல்லாத, எங்க அப்பா அம்மா என்ன எவ்வளவு அசிங்கமா நடிப்பாங்க, நான் உன்னை 2வது தரம் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ என்ன பொய் சொல்றியா, இந்த மாதிரி சொல்றியா அப்படின்ட்டு என்ன மிரட்டினாங்க. அடிச்சு வாசல்ல எடுத்துட்டு வந்து என்ன போட்டு அடிச்சாங்க மேடம். உங்களை அடிச்சாரு? என்ன அடிச்சாங்க. ஆனா அவங்க அம்மா இப்ப சொல்றது தானா அந்த மாதிரி உங்களை திட்டுது, தப்பா பேசுது அப்படின்ட்டு போய் எல்லாம் போய் சொல்லிட்டே தான் இருந்தாங்க அவங்க அம்மாட்ட போயிட்டு. நீங்க சொல்ற மாதிரி அவரும் சொல்லலாம், என் குழந்தை இது என் கூட தான் இருக்கணும் சொல்லலாம். நான் எந்த தப்பும் பண்ணலையே மேடம், அவங்க தானே இப்ப எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க பெத்த அம்மாவையும் பெத்த அப்பா அம்மாவையும் விட்டுட்டு நான் கட்டின பொண்டாட்டி விட்டு நாளைக்கு என் பிள்ளைய விடுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் மேடம் சொல்லுங்க. இப்ப என் குழந்தை அவங்க கிட்ட இருக்குதா என்னன்னே தெரியல, எங்க போய் விட்டுருக்காங்க, அது உயிரோட இருக்கா இல்லையானே தெரியல. ஏமா அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? பண்ணிக்க கூடாது தனலட்சுமி. குழந்தைய ஒரு நல்லபடியா குழந்தை எங்க இருக்காங்கன்னே தெரியல மேடம். சரி, குழந்தைய கூட்டிட்டு போனாரு, இன்னாரோட போயிட்டாரு அப்படின்னு நீங்க அன்னைக்கு சொல்லிருக்கீங்க.
இல்லங்க சாயந்தரமா 4 மணிக்கு 5 மணிக்கு குழந்தைய பாப்பாவை கூட அம்மா பாக்கணும்னு சொன்ன. இப்ப நானும் உங்க கூட வரேங்க அப்படின்னு சொன்னேன். நீ வராத, நீ வந்தா பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா மட்டும் கிளப்பி கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் நான் போன் பண்றேன், நாங்க வீட்டுக்கு போயிட்டீங்களாங்கன்னா இல்ல நான் போல, நான் பஸ்ல தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாப்பாட்ட கொடுங்க நான் பேசுறேன் அப்படின்னா பாப்பா தூங்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி மணி 7 1.5 ஹவர்ல அவங்க வீட்டுக்கு அம்பத்தூருக்கு போர்ல இருந்து 1.5 அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அம்பத்தூருக்கு. இப்போ போய் 3 மணி நேரம் ஆச்சு. அவங்க வீட்டுக்கு நான் போன் போட்டு கேட்டேன், இந்த மாதிரி வந்துட்டாங்களா அப்படின்னு. அங்கதான் வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா வரலன்னு அவங்க தம்பி வினோத் சொன்னாங்க. அப்புறம் சரி அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு செல்லுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன், அவன் வரல. அவங்க தான் 1000 ரூபாய் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா அவர் எனக்கு போன போட்டு தானே சுரேன் வாரேன்னு சொல்லியிருந்தான். அவங்ககிட்ட நான் 1000 ரூபாய் கேட்டிருந்தேன். என்னன்னு அப்படி சொல்றீங்க, உங்ககிட்ட தான் காசு வாங்க வரேன்னு வந்தாங்க, நீ என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா, இல்ல நானே அவங்ககிட்ட 1000 ரூபாய் 2000 ரூபாய் கேட்டிருந்தேன், அதை வந்து கொடுக்குறேன்னு சொன்னா அவனை இன்னும் ஆளா காணும், நானே உங்ககிட்ட போன் போட்டு கேட்கலான்னு பாக்குறேன், நீ எனக்கிட்ட போன போட்டு கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் எங்கன்னா அப்படின்னா நைட்டு 9:30 மணி ஆயிடுச்சு. வரலன்னு சொல்றாங்க. இங்கேயும் வரலன்றாங்க, அங்கேயும் வரலன்றாங்க. உடனே அவங்க அம்மாட்ட போன் போட்டு இன்னும் வரலையான்னு கேட்டதுக்கு, நீ இன்னும் வரல, இங்க எங்க போறேன்னு சொல்லிட்டு வாங்க. இல்ல உங்களை பார்க்க தான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க அப்படின்னா, இங்க வரல, நீ உடனே சரி உமா இருக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் சொன்னாங்க. யார்கிட்ட சொல்றா? அவங்க அம்மா என்கிட்ட சொல்றாங்க, உமா அந்த பொண்ணு இருக்கான்னு கமெண்ட்ல போன் போட்டு கேளு. நீங்க சொல்லலையா? அப்போ நான் சொல்லல, அவங்க விட்டுட்டு போற கூட நான் அந்த பொண்ணு கூட போவாங்க நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அம்மாவே தான் சொன்னாங்க, நீ உமா இருக்கான்னு அவங்க அக்காவுக்கு போனை போட்டு கேளு அப்படின்னு சொன்னாங்க. சரி கமெண்ட்ல அவங்க மாமியார் இருக்காங்களா, அவங்களோட தங்கச்சியோட பையங்க இருக்காங்க, அவங்க அக்கா பையங்க இருக்காங்க, எங்க மச்சனாங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போனை போட்டு அண்ணா உமா இருக்கானான்னு கேட்டேன். உமா இல்லம்மா இன்னைக்கு கார்த்திகை தீபம் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி இங்கதான் இருக்குதானோ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் போன் பண்ணா உமா காணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த அண்ணா சொன்னா அவங்க நானே எங்க அம்மா எங்க அக்கா வீட்டுக்காரு எங்க அக்கா 3 பேர் போய் பார்த்தா பொண்ணு அங்க காணும்னு சொல்றாங்க. காணும் சொன்னா இவங்களையும் காணும் நைட்டு 10 மணிக்கு. உடனே இவங்க 2 பேர் தான் போயிட்டாங்க. இனிமேல் என்ன பண்ண போறீங்க? நீங்க ஒர்க் பண்ணணுமா? ஏன்னா உங்களை நீங்க பாத்துக்கணும் இல்லையா? இல்ல நான் வேலை செஞ்சு என் குழந்தைய நான் காப்பாத்திப்பேன். எனக்கு அவங்க வேணாம். 4வது என்ன அவங்க வீட்டுல எடுத்து போய் வச்சாலும் 4வது இதே தப்பு தான் அவங்க செய்வாங்க. என்னதான் கண்டிச்சு வச்சாலும் அவங்க இதே தப்பு. ஏன்னா இது 3வது முறையா போயிருக்காங்க. சரி நம்மள நம்பி வந்த பொண்ணு அன்னைக்கு போற அன்னைக்கு மேடம் நம்மள நம்பி வந்த பொண்ணை விட்டுட்டு போறமேன்னு கொஞ்சம் கூட மூஞ்சில ஃபீலிங்கே இல்லை மேடம். அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கேன். அப்படியே நான் விட்டுட்டு தானே அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு என் குழந்தைய தாட்டா காட்ட சொல்றாங்க மேடம். என் குழந்தை மூஞ்சி கூட நான் அன்னைக்கு சரியா பாக்கல. நான் 7 மணிக்கு வந்துருவேன், 7 மணிக்கு நீ கிளம்பிடு, நம்ம போயிட்டு வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. எத்தனை 5 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. நான் 8 மணிக்கெல்லாம் நான் அம்பத்தூருக்கு போயிட்டு வந்துருவேன், நீ கிளம்பிடு, நம்ம 2 பேரும் மார்க்கெட்ல போய் ஜாமான் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனாங்க. என் குழந்தை கூட அம்மா தாட்டான்னு சொல்லிச்சு. நான் மூஞ்ச கூட நான் சரியா அன்னைக்கு பாக்கல. அன்னைக்குதான் என் குழந்தைய நான் லாஸ்டா பார்த்தது. இந்த மாதிரி அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல மேடம். என் குழந்தை ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னே தெரியல. என் குழந்தைய நான் ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க மாட்டேன் மேடம். தானோ எங்கனால முடிஞ்ச வரைக்கும் நாங்க ஹெல்ப் பண்றோம் குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு. எனக்கு அவங்க வேண்டாம். நாளைக்கு இன்னும் 4வது இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு போவாங்க. அவங்க கூட நான் சேர்ந்து வாழ்ந்தாலும். சேர்ந்து வாழணும்னு என்ன இருக்கா? இல்ல மேடம், 4வது தப்பு அவங்க செய்வாங்க. நாளைக்கு அவங்க கூட நான் இருந்தா 4வது தப்பு இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு போவாங்க. எனக்கு அவங்க வேண்டாம். எனக்கு குழந்தை மட்டும். எப்படி உறுதியா சொல்ல முடியும்? சுரேந்தர் எல்லா தப்பையும் நான் செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டேன், என்ன மன்னிச்சுன்னு உங்க காலில் வந்து விழுந்தாருன்னா ஏத்துக்க மாட்டேன் மேடம். ஏன்னா நான் அவங்க மேல ரொம்ப உயிரே வச்சிருந்தேன். எங்க அப்பா அம்மா வேணான்னு சொல்லி நான் தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க கூட போனேன். எனக்கு இப்படி நம்பிக்கை தருவாங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு அவங்க வேண்டாம். எனக்கு என் குழந்தை மட்டும் வந்தா போதும். நான் என் குழந்தைய நாளைக்கு கூலி வேலை செஞ்சாலும் நான் குழந்தைய நான் காப்பாத்தி படிச்சு ஆளாக்கிறேன். நான் நடந்து முடிஞ்சதை பத்தி வருத்தப்பட்டு இருக்காம தனலட்சுமி ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையும் என் குழந்தையோட வாழ்க்கையும் பாத்துக்கிறேன், என் குழந்தைய மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. அதே சமயம் தனலட்சுமியுடைய கணவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாருன்னு நம்புறோம். எங்க நேர்ல வந்தா மாட்டிப்போமோன்னு பயப்படாம நீங்க நேர்ல வந்து இந்த சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும். இது உங்க பொறுப்பு மட்டும் இல்லைங்க, கடமையும் கூட. இதுதான் நாங்க உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு.